தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சிறகடிக்கும் ஆசை தொடரில் முத்துவின் கட்டாயத்துக்கு இணங்க செல்வம் முத்துக்கிட்ட காசை வாங்கிடுறாரு. பிறகு ஃபங்க்ஷன் செய்ய ஏற்பாடு செய்கிறாரு. வீட்டிலேருந்து முத்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாரு. அண்ணாமலை மீனாவை கூட்டுக்கிட்டு போலியா, தனியாக போறியன்னு கேட்குறாரு. அதுக்கு முத்து இல்லை, மீனா வரல அப்படின்னு சொல்கிறான். பிறகு கொஞ்ச நேரத்தில் மீனா ரெடியாகி வெளியே வரா. நம்ம ரெடி ஆகிட்டியா, எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. நானும் தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அவர் கூடன்னு சொல்கிறாங்க. முத்து கடவுக்கு வரலன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை மாமா ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. போகிற இடத்துல செல்வத்தோட மனைவி வாங்கினா முத்திட்டீங்களா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அங்கே பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் நடக்கிற சந்தையில் ஒரு அண்டாவில் சரக்குலாம் கலக்கி வச்சு எல்லாம் ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. முத்துவை பார்த்தது செல்வம் கூப்பிட்டு சரக்கு சாப்பிட சொல்கிறாரு. அவன் வேணான்றான். பிறகு கட்டாயப்படுத்துகிறாரு. சாப்பிடாம வெளியே வந்துடுறான். அப்போ அவருடைய முத்துவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, எங்கப்பா நீ கொடுத்த காசெல்லாம் சரக்கே பார்த்தா அது காலி ஆகிடுச்சி அப்படின்றான். சரக்கு சாப்பிடுன்றான். அவர் வேணான்னு வெளியே வந்துடுறாரு. பிறகு செல்வத்தோட மனைவி சாப்பிட உட்கார வைக்கிறாங்க. சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பிட உட்காந்துருக்கத்தோட செல்வத்தோட ரிலேஷன்லாம் என்னடா கறி வேவலை, என்ன கறி இது அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செல்வத்தோட மனைவி இல்லை, நான் பெரிய கடையில் தான் வாங்கினது நல்ல கறி தான் அப்படின்றாங்க. சத்தத்தை கேட்டு செல்வம் வரும். ஏன்டா முன்னால் ஃபங்க்ஷன் நடந்த துப்புலாம் நடத்தாமல் போக முடியாது, ஏன்டா இப்படிலாம் கறி வாங்குற அப்படின்ற மாதிரி செல்வத்தை அசிங்கப்படுத்தி கேட்குறாங்க. அதுக்கு இல்லை மாமா நானே கடன் வாங்கி தான் பண்ணேன், என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம செல்வத்தை அடிச்சிடுறாங்க. பிறகு எல்லாம் கூட்டம் கூட்டிடுது. பிறகு முத்து எந்திரிக்கிறாரு பிரச்சனையில் தலையிடுறதுக்கு. மீனா கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாங்க. திரும்பவும் செல்வத்தை அடிக்கிறத பார்த்து முத்து பொறுக்க முடியாமல் போய் அங்கே அடிச்சிடுறாரு. அடித்த உடனே செல்வத்தோட சொந்தக்காரங்கள்லாம் ஒன்று கூட்டிக்கிட்டு முத்து அடிக்கிறாங்க. ஒரு வழியாக பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. முத்து கீழே விழுந்து அசிங்கப்படுறாரு. ஒரு பக்கம் செல்வம் அவனை எதுவும் பண்ணாதீங்க, அவன் நண்பன் அப்படின்னு கத்துறாரு. பிறகு முத்தை கையை பிடிச்சி மீனா தூக்குறாங்க. பிறகு செல்வத்திரமணி சாப்பிட்டு போகன்றாங்க. இல்லை அவர் கிளம்பிடுறாரு. அவமானத்தோட முத்து வீட்டுக்கு திரும்ப வராரு. தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க.